நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு நாளாவது செத்தியாடி. சும்மா இந்த சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. போதைப் பொருள் பயன்பாடு புகார் தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக திமுக புகார் கூறியது. இதனைத் தொடர்ந்து அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் சரத்குமார். நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது உங்க லட்சியம். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். இது அது இல்ல. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. மற்றொரு அண்மை செய்தி. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் மீது விரைவில் நடவடிக்கை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது சாம்பார் ஆப் எனக்கு. ஏய் தம்பி, நீ புதுசு குழந்தை, புரியல? அங்க பாரு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். அந்த டைம்ல என்னன்னா வைஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி. என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மாத்திரையை எடுத்து தண்ணியில கரைச்சி சங்குல ஊத்தி விட்டுட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடா மாத்திரையை போன் மேல வைப்பாரு, ஐடி கார்டுல தேய்ப்பாரு, 500 வச்சு நசுக்குவார். மதுரையில் நடைபெற்ற தாவேக்க நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ரேஷன் அரிசி கொடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் ஆய்வக சோதனைக்கு அனுப்பி உரிய விசாரணை நடத்துமாறு பொது விநியோக திட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் உத்தரவு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? விருதுநகரில் தாவேக்க ஒன்றிய செயலாளர் முத்துவேல் எவ்வித அனுமதியுமின்றி போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒன்றுக்குள் நுழைந்து அதிகாரி போல ஆய்வு செய்து குழந்தைக்கு மருந்து புகட்டி அதனை இது காடு மோடு பாடலுடன் எடிட் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டிருக்கிறார். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லையா, கூடவே இருக்கீங்க. பிக்கல் நாயக்கனாலி கிராமத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக பிரமுகர் கள்ள நோட்டு மாற்றம் என்ற வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு.
தப்பு நடக்க கூடாதுன்னுலாம் அடிக்கல, தப்பு நடக்கணும், ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எந்த பகுதியில் வாழுகிறார்கள், எவ்வளவு இடங்கள் அவங்களுக்கு இருக்கிறது, அவருடைய ஜாதி சான்றிதழ் என்ன? கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ஜாதி சான்றிதழ் என்ன? ஜாதி சான்றிதழ் என்ன? ஜாதி சான்றிதழ் என்ன? கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம், வாங்கடா. செங்கோட்டையன் அவர்கள்ன்றாங்க. இந்த ஐடி கார்டுல எந்த அட்ரஸ், இந்த மாதிரி போன் நம்பர் எல்லாம் கேக்குறாங்க. இப்போ மாணவர்கிட்டே அந்த சாதி போக்குன்றது ரொம்ப அதிகரிச்சுட்டு வர நேரத்துல வெளிப்படையாக இருந்த சாதி நம்ம குறிப்பிட்டு இருக்கோம்னா அந்த மாணவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் முதல்ல அறிப்படும். நீங்க இந்த சாதி, நாங்க இந்த சாதி, நாங்க அப்படி இப்படி இப்ப நிறைய. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடியவர் போதை ஒழிப்பு ஓட்டம் தொடங்கி வச்சாராம். எப்பா டேய், 2 மணி நேரம் ஃபிளைட்ல போறதுக்கே சரக்கோட போன கும்பல். இதுல அண்ணனுக்கு 6 மணிக்கு மேல வண்டி ஓடாது. ஒரு பிரச்சார மேடையில கூலி போட்டு துப்புனாரு. இப்போ உளமாற உறுதிமொழி எடுக்கிறாரா? டாஸ்மாக் கடைகளை மூடாம எப்படாப்பா போதையை ஒழிப்ப? முதல்ல தற்கொலைகளுக்கு உன் மேல இருக்கும் ரசிக போதையை ஒழி, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா போதையும் ஒழியும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. டேய் அப்படின்னா என்னடா? என்ன சரகு போதுன்றியா? டேய் என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? என்னங்க சினிமா கூட்டிக்கு எப்போ வந்தோம்? இப்பதானே பஸ் பிடிச்சி கியூல நின்று டிக்கெட் வாங்கணும், அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ். கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்து மாதிரி இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா, காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ. நான் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்கா? அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ். என்ன தரையில பேசலாம், திரையில வருது. லைவ்ல கொஞ்சம் டிலே. ஏன்னு சொன்னால் ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய ஜாதி சான்றிதழ். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசையே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கதை விட்டு சொல்ற, நல்லா கேட்டுது. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு அவர் சொன்னார். ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அவர் பாக்குறாரு, வாக்கு கொடுக்காம என்ன எதிரில் நின்னு பாக்குறாரு, நான் அவரை சைடுல நின்னு பாக்குறேன். சரி, ஓகே, then let's make an agreement. அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?